சாமி உண்மையாக ஆடுறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு சாமி வந்துச்சு, ஆனால் அவங்க மேலே வந்த சாமியை ஏற்றுக்க முடியலை, அவங்க சாமி சரியாக ஆடலை, அவங்களா ஆடுறாங்க, பொய்யா ஆடுறாங்க. இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும். அவங்களுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி உண்மையாக ஆடுறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சாமி வர்றது பல ரகங்கள்ங்க. பல ஸ்ரூபங்களா இருக்கும். எப்படி தெய்வம் வந்துச்சு அப்படின்னா, தொட்டுட்டு போகும். அதே சமயம் வந்து அருள் வாக்கு சொல்லும். அதே சமயம் வந்து அந்த தெய்வம் வந்தது மட்டும் இல்லாம, மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் அழைக்கும். அதே சமயம் வந்த தெய்வம் நான் தான் அப்படின்னு அந்த வரலாறுகளை எடுத்து சொல்லும், நடந்ததை சொல்லும், நடக்க போறத சொல்லும், நடந்த குறைபாடுகள சொல்லும். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அந்தந்த தெய்வங்களின் வடிவங்களை வெளிப்படுத்தும். அதாவது சாமி வந்து ஆடுற தெய்வங்கள் உண்டு, பேசுகிற தெய்வங்கள் உண்டு, பாடுற தெய்வங்கள் உண்டு. சரிங்க. சாமி உண்மையாக வந்துருச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரே விஷயந்தான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் எல்லையில் ஒருத்தர் சாமி ஆடுறாரு அப்படின்னா, முதல்ல அவர் வந்து தனக்கு நெருக்கமானவர், தனக்கு நெருக்கம் இல்லாதவங்கிற தவிர்த்து வச்சுட்டு நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா, உண்மையாக அவர் மேலே சாமி வந்துச்சுன்னா அதை நீங்கள் உணர முடியும். உங்கள் உடலும் உணரும், உங்களுடைய உள்ளமும் உணரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து நீங்கள் அவரை தேடி ஓடி அவர்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், அவர்கிட்ட விபூதி வாங்கணும், அவர்கிட்ட நாம் அருள் வாக்கு வாங்கணும்னு நம்மளை நாமளே தேடி ஓடி இழுத்து வர வச்சிடும் உண்மையான சாமி. சரி, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சாமி உண்மையாக பரிபூரணமாக வருது அப்படின்னா, அந்த சாமியை போலே அந்த தோற்றங்களில் நாம் கண்டுபிடிக்க முடியும். எது மாதிரி தோற்றங்கள்? சாமி ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆடுற ஆட்டம் அது ஒரு ரகமாக இருக்கும். அவங்க உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, உடம்பில் அந்த மாற்றங்கள் ஏற்படும் பாருங்கள். உடம்பு முறுக்கேறுறது, அதே சமயம் பெண்களாக இருந்தால் குலவை போடுறது, அதே சமயம் அவங்களுடைய உடல் அமைப்பு அந்த தோற்றம் மாறுறதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை ஏன் உடல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வங்கள் சாமி வந்த உடனே முதல்ல கேட்குறது ஆயுதம் தான். அந்த தெய்வத்துக்குரிய ஆயுதங்களை போய் கேட்கும். ஆயுதத்தை எடுத்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வம் ஆடத் தொடங்கும். இல்லைன்னா ஒரு சில தெய்வங்கள் அவன் முதல்ல ஆடி ஆடிக்கிட்டே போய் அந்த ஆயுதத்தை எடுக்கும். இல்லைனா ஒரு சில தெய்வங்கள் வந்து ரொம்ப மூர்க்கமான, அதாவது உடல் முறுக்கேறி அந்த ஒரு மாதிரியான ஒரு சத்தங்களும் சரி, நாடி நரம்புகள்லாம் வந்து ரொம்ப முறுக்கேறி ரொம்ப உக்கிரமாக நிற்கும். அவர் இரும்பு மாதிரி இருப்பார், அவரை பிடிக்க முடியாது, இரும்பு போல் இருப்பார், உடம்பு இரும்பாக மாறும், சாதாரண மனுஷன் மாதிரி இருக்க மாட்டார். இது போன்ற அறிகுறிகள் தான். அதாவது நான் போய் வேணுமுனே ஆடுறேன் அப்படின்னா என்னால் ஆட முடியாதுங்க. ஏதோ நான் சத்தங்கத்தம் போட்டுக்கிட்டு நான் அரட்டிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தாலும் அது தெரிஞ்சிடும். இது போன்ற தோற்றங்கள் மூலியமாக சாமி உண்மையாக ஆடுறாங்களா இல்லையா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த இயற்கை சொல்லும். இயற்கை எப்படி சொல்லும்? ஒரு சாமி அந்த தெய்வத்தில் அந்த ஆதி காலத்தில் வந்த சாமி ஆடுது அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனங்கள் அந்த இடத்துல வருகை இருக்கும். அந்த வாகனங்கள் சத்தமிடும். எப்படி சொல்கிறது? ஒரு கருப்பர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய வாகனங்கள் முத்தையா இருக்கார், அதே சமயம் லாட சன்னாசி இருக்கார், சுடலமாடை இருக்கார், பிரம்மசக்தி இருக்காங்க, பேச்சு இருக்காங்க, ராக்காய் இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு இயற்கை அந்த இடத்துல அவங்களுடைய வாகனம் வந்து சக்கு நிற்கும். அந்த இடத்துல அந்த வாகனங்களோட சத்தம் கேட்கும். அதே சமயம் அந்த தெய்வத்திற்கு உரிய அந்த ஆயுதங்களோட ஓசையும் கேட்கும். இது போன்று சுற்றி இருக்கிற இயற்கையும் சரி, உயிரினங்களும் சரி, அதே சமயம் மற்ற பொருட்கள் அந்த இடத்துல அங்கே சாட்சியாக அமையும். இது ஒன்று. சரிங்க. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல சாமி வருது அப்படின்னா
நாம் அவங்க சாமி ஆடலை, பொய்யை ஆடுறாங்க, போலியை ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இது எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்கணுங்க. நாம் ஏதோ வாயை திறந்து பொத்தாம் பொதுவாக இவங்க மேலே வந்து அது சாமி இல்லை, ஏற்றுக்க முடியலன்னா சொல்ல முடியாது. ஒரு சாமியை ஆடுறதுக்கே உடம்புலையும் உள்ளத்துலேயும் தனி திராணி வேணுங்க, தனி தெம்பு வேணும். அந்த இது இருந்தால் தான் அந்த தெய்வத்தையே ஆட முடியும். சரிங்க, போலியாக சாமி ஆட முடியுமானா தெய்வம் அந்த இடத்துக்கே வரலை, எந்த தெய்வமும் வரலை. அது போன்ற இடங்களில் போலியாக சாமி ஆட முடியும். ஆனால் ஒரு தெய்வமாவது உண்மையாக அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் போலியாக சாமி ஆட முடியாது. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க மேலே சாமி வருது வரலைங்கிறது வேற. அவங்க மேலே சாமி வந்து நமக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்காதாங்கிறத நாம் பார்க்கணும். சாமி உண்மையிலேயே வந்திருக்கா, யார் உடம்புல வந்தா என்ன, தெய்வம் வந்துருச்சப்பா, நம்ம சாமி இருக்குன்னு நாம் உணர்ந்தோம்னா அந்த தெய்வம் நம்மளை காத்து கொடுக்குன்னு நம்பிக்கை வரும். எல்லா இடங்கள்லையும் இந்த குழப்பங்கள் இருக்குங்க. சாமி வந்து என் மேலே வர்ற சாமி அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க மேலே வர்ற சாமி இவங்களுக்கு போயிடுச்சு. அதாவதுங்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட முதல் பண்பு என்ன தெரியுமா? எதையுமே எதிர்பார்க்காம பேராசைகளை கடந்து அந்த இடத்துல சாமி தன்னை மீறி நிற்கணும், ஊக்கமாக நிற்கணும், தெய்வத்தை உணரணும். அப்படி நின்னாதான் அந்த எல்லையில் எனக்கு மதிப்பு, என் மேலே வர்ற சாமிக்கும் மதிப்புங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் தாங்க சாமியாடிகளுக்கு இருக்கும். இப்போ ஒரு 10 பங்காளி இருக்கிறாங்க, அந்த 10 பங்காளிகளில் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பங்காளிகளில் யார் முந்திக்கிட்டு போய் ஆடுறாங்கல்ல அவங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க மேலே தெய்வம் சக்தி துடி கொண்டு பேசுதுங்கிறது வேற. பேசுமா பேசாதாங்கிறத நாம் சொல்ல முடியாது. ஆனால் பொறுமையாக பொறுத்து யார் அந்த 10 பேரில் நிதானமாக அந்த தெய்வத்தை உள்ளத்தில் அப்படியே வருந்தி அழைச்சி கடுமையான விரதம் பிடிச்சி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சாமி தொடும்போது போலி ஆடுறவங்களுக்கு கூட அச்சம் வருங்க, எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களுக்கு கூட பயம் வரும். சரி, உண்மையாக சாமி ஆடுறதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இது போன்ற ஒரு சில வழிமுறைகள். சரிங்க, இதுலேயுமே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது அந்த காலத்துலலாம் மச்சக்குறி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். வந்த சாமி யார், உன்னுடைய வரலாறு என்ன, உன்னுடைய அடையாளம், உன்னுடைய அங்க அடையாளம் என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறவங்க நியாயத்தின் பக்கம் நிற்கணும், நீதியின் பக்கம் நிற்கணும், சத்தியத்தின் பக்கம் நிற்கணும். அப்படி நின்று அவங்க கேட்குற கேள்விக்கு தெய்வம் தானாக பதில் சொல்லணும். அப்படி இல்லாமல் மனசில் ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்றை வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு அவங்கள வந்து அந்த நிலையிலேருந்து மாற்றணுங்கிற ஒரு சின்ன ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தோடு அந்த சாமிகிட்ட போய் மச்சக்குறி கேள்வி கேட்டோம்னா அந்த சாமி பேசாது, பதில் சொல்லாது. சாமி இறங்கின உடனே வந்த உடனே யார்கிட்டையும் வாய் திறந்து பேசிடாதுங்க. இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க இந்த வட்டம் பொய்யா சாமி ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அது அடுத்த வருஷம் பாருங்கள், அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள். சாமி வருது அப்படின்னா எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு தாங்க வரும். எனக்கு இதெல்லாம் தேவை, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வரும். இல்லைன்னா சரி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும். சும்மா வந்து தெய்வத்தை வந்து தெய்வம் அந்த இடத்துல நிற்கும்போது யாரும் சும்மா ஏதோ ஆடுபுலி ஆட்டம் மாதிரி பொத்தாம் பொதுவாக யாரும் ஆடிட முடியாதுங்க, முடியவே முடியாது. ஒரு சில நிகழ்வுகள் அன்பர்கள்ட்ட சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன். ஒரு எல்லையில் சாமி அழைக்கும்போது அதுக்கு முன்னாடி தெய்வம் துடியாக வரலை, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பு எடுத்தவங்கலாம் தடி எடுத்தவங்கலாம் தண்டைக்காரங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி ஆடுறாங்க போடுறாங்க. ஆனால் உண்மையான அந்த இடத்துல தெய்வம் வரும்போது யாருமே அப்படி முன்னாடி ஆடினவங்க யாருமே அவங்களால சாமி ஆட முடியலை. உண்மையாக பரிபூரணமாக ஒரு 4-5 தெய்வம் யார் மேலே வருதோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல சாமி ஆடுறாங்க. சாமி அந்த இடத்துல பரிபூர்ணமாக வந்த உடனே அந்த சாமியோட வாக்குக்கு எதிர் சொல்ல அந்த இடத்துல யாராலையும் சொல்ல முடியல. எல்லாரும் பிரமிச்சு போய் அந்த தெய்வத்தை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க முடியாது. யார் பொய்யா சாமி ஆடினவங்க கூட வியந்து போய் இந்த சாமி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடாதா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சாமி பார்க்க முடியாதா, அந்த சாமி அருள்வாக்கு சொல்லாதா, பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த தெய்வம் விதைச்சிடும். அதனால தான் இப்போ உண்மையாக சாமி ஆடுறவங்களை எப்படி அடையாளங்கன்றதுன்னா, சாமி மனுஷனை விடுங்குங்க, தெய்வம் உண்மையாக வருதா, சாமியை உணரலை, சரி சாமியை உணர்றதுக்கு என்ன வழிமுறை? சாமி வந்துருச்சு அப்படின்னா
4 பேருக்கு நல்லதை காட்டி கொடுக்கும்ல. தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஒரு நல்லா இருக்கிறவங்கள குடும்பத்தை காத்து கொடுக்கும்ல. அது போன்ற நிகழ்வுகளையே நாம தெரிஞ்சுக்கலாம். சாமி வந்துச்சு என் குடும்பத்தில் நல்லதே நடக்கலை அப்படின்னா, நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம சாமியை குறை சொல்லிடக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே பிரச்சனை, எல்லாருக்குமே எதுவுமே நல்லதே நடக்கலை, சாமி வரலை, சாமி பேசலை அப்படிங்கிறது வேற. தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா யாரும் அதுக்கப்புறம் தவறாக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு குலதெய்வ எல்லையில் கூட தவறான எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. சாமி அங்கங்கே நிப்பாட்டிடும். சரியான ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல செயல்படுத்த வைக்கும். அதுதான் அந்த எல்லையில் எப்படி சொல்கிறது அப்படின்னா உயிரோட்டமாக தெரிகிற விஷயங்கள் தான் இது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு இதுதான் ஆயுதம், அந்த ஆயுதத்துக்கு வேறு தவறான ஒரு ஆயுதத்தை அந்த இடத்துல கொடுக்க முடியாது. அந்த சாமி அதை தடுத்து நிப்பாட்டிடும். இல்லைனா அந்த ஆயுதத்தை அந்த எல்லையிலே வர விடாது, தப்பு நடக்கவே விடாது. சரி, அப்படியே ஏன் நடக்குது அப்படின்னா, தெய்வம் அந்த இடத்துல ஒரு சில எல்லைகளில் பேசாமல் நிற்கும். அதனால் தெய்வங்கள் அதனால் பேசாமல் இருக்கிறதுனால, தெய்வம் அமைதியாக இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே கடைசியில் ஒரு ஆபத்தில் முடியும். எவ்வளவோ கோடி கோடியாக கொட்டுனாலும் தெய்வம் ஏற்றுக்கலன்னா அது வெறும் மண்ணு தாங்க. அதே சமயம் தெய்வம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா, நாம் பிடிச்சி நாம் கொடுக்குற ஒரு சூடம் இருக்குல்ல, அந்த சூடத்தை பொன்னாகவும் பொருளாகவும் வைரமாகவும் வைதூரியமாக தெய்வம் ஏற்றுக்கிறோம். அதனால் அன்பர்கள்ட்ட சொல்கிறேன், யாரும் குழப்பம்லாம் அடையாதீங்க. உங்கள் குலசாமி போகும்போது சாமி இவங்களுக்கு தான் வரணும், இவங்க ஆடுறாங்க, பொய்யா ஆடுறாங்க, இவங்க உண்மையை ஆடலைங்கிற குழப்பத்தெல்லாம் விட்டுருங்க. நல்லா சிலை இருக்கா, நல்லா கண்ணறக்க நல்லா பார்த்து கும்பிடுங்க. எல்லையில் நல்லா தங்கி ஒவ்வொரு தெய்வங்களையும் நல்லா அழகாக அந்த குலதெய்வ எல்லையை பார்த்து ரசிங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. தெய்வம் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வழியில் நான் இருக்கேன்னு உங்களுக்கு உணர வச்சிடும். வெளியால் கூட கோயிலில் வரும்போது, எப்பா இந்த இடத்துல சாமி இருக்குப்பா அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்லிடுவாங்க. எவ்வளவோ பெண்மணிகள் வந்து ஒரு சாமி வந்துச்சுன்னா உள்ள வெளியால் யாருமே தெரியாத கூட உள்ளே வந்தாங்கன்னா, அந்த தெய்வத்தில் சாமி இருக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால முடிஞ்சதை அந்த சாமிக்கு செஞ்சுருவாங்க. தானாக செய்ய வச்சிடும். அந்த தெய்வ சக்தியை அவங்களுக்கு காட்டிடும். யாருக்கெல்லாம் உணர்த்தணுங்கிறவங்களுக்கு காட்டிடும். கல்லுன்னு நினச்சா அது கல் தான். கடவுள்னு நினச்சி அதை இருகரம் கூப்பி கும்பிட்றாங்கள, அவங்க எல்லாத்துக்கும் அந்த தெய்வம் நான் இருக்கேங்கிறத உணர்த்திடும், அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதனால் சொல்கிறேன், இதில் குழப்பமே வேணாம். யார் வந்து ஆடுனாலும் சரி, யார் வந்து தப்பாக ஆடுனாலும் சரி, சரியாக ஆடுனாலும் சரி, சாமி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் உடம்புல நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ நீங்கள் பரிபூரணமாக ஏற்றுக்குங்க. அதை வச்சு யார்கிட்டையும் குறை சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்தி அது போன்ற நாம் விருப்பு வெறுப்புகளை நாம் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.